ஸோ வெல்கம் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஹோம் டூர்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவ்வளோ மீன்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா ஹோம் டூர் தான் போட போகிறோம். சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து நம்ம என்னெல்லாம் வாங்கியிருந்தோம், எவ்வளோ பெட்ஸ் வாங்கியிருந்தோம், எவ்வளோ கப்பீஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுமே வீடியோஸ் போடவே இல்லை. பாட்டுமே ரொம்ப மோசமாயிருச்சு. அது இல்லாமல் நிறைய மீன்கள் காணாமையும் போயிருச்சு, நிறைய செத்தும் போச்சு. என்னெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் இழந்தோம், என்னெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு நம்ம டப்பை பாருங்க கைஸ். நம்ம ஸ்னேக் ஹெட் எல்லாம் இருந்துச்சுல்ல, அது இப்போ கவனிக்கவே இல்லாமல் ரொம்ப அழுக்காயிருச்சு. அதை நெட்டே பாசி பிடிச்சி போச்சு. ஆனால் இதுக்குள்ளே மீன் இருக்க தான் செய்யுது. நெட்டே எப்படி பாசி பிடிச்சிருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப மழை, 2 மாதமாக மழை வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிருச்சு. கைஸ் இனி அங்கே போகலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்த கப்பீஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் ஃபுல்லாகவே கப்பீஸ் இருக்குது. இப்போது கப்பீஸ்ன்னு இருக்குதுன்னு பார்த்தா இது மட்டும் இருக்குது, அப்புறம் இது இருக்குது. அந்த 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே கப்பீஸ் இருக்குது. இப்போது முக்கியமான விஷயம்னா நம்ம ட்ராகன் டேங்கில் 2 அணை இருந்துச்சு. ஃபீமேல் ட்ராகி. ஆமாம், ட்ராகி இருந்துச்சு. அந்த ட்ராகியும் இந்த வருஷத்தில் நம்ம இழந்தது ட்ராகி 1 ஃபஸ்ட். செகண்ட் அப்படியே அந்த பாண்டுக்குள்ளே போனோம்னா நிறைய விரால் மீன்லாம் இழந்திருக்கும். ஆமாம், ஏகப்பட்ட விரால் மீன் இந்த டேங்குள்ள நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்ததை யாரும் வந்து திட்டு போகிறான்னு தெரில. யாரோ பொறுக்கி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அரப்பைமா வாங்கியிருந்தோம், அந்த அரப்பைமா செத்து போச்சு. 2வது ஒரு அரப்பைமா வாங்கியிருந்தோம், அதை எவனோ தூக்கிட்டே போயிட்டான். இப்போ இந்த டேங்கில் ஒன்றுமே இல்லை, 2 அலிகேட்டர் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்துருக்கா அனிமல்ஸ். இது ஃபுல் ரெட் கப்பீஸ். குட்டிகளை பார்த்தீங்களா கேஸ், எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த அலிகேட்டர் 1, இந்த ஸ்னேக் ஹெட் 1, அப்புறம் ஒரு டேங்க் கிளீனர், அப்புறம் அங்கே ஒரு அலிகேட்டர். நமக்குள்ள ஸ்னேக் ஹெட் செத்து போச்சு, அப்படி தானே? ஆமாம், நம்ம சின்ன குழந்தை அதுவும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் ஃபைட்டர் வந்து பாருங்கள், ஃபைட்டர் தான் உள்ளதுலேயே கொடுமை. அதில் பாதி ஃபைட்டர் இல்லை. ஸ்பைடர்மேன் உள்ளே இருந்து வசிச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, உள்ளே கூடு கட்டி. இதில் ஒரு சாமுராய் ஃபீமேல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் வேப்பரே ஆகிப்போச்சு. இதுலலாம் மீனே இல்லை. இதில் 2 ஃபைட்டர் இருக்குது. பிடிச்சிட்டாரு. இதுக்கு ஜோடியும் தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் குதிச்சு செத்து போச்சு. இது ஒரு சாமுராய் மேல். நம்மகிட்ட அந்த பீட்டா செக்ஷனே காலி ஆகிடுச்சு. மொத்தமே பீட்டாவில் இருக்குது அந்த 3 தான். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபில்டர் பாருங்கள் கைஸ். ஸோ அடுத்தது நம்ம ஸ்பாட்டை பாருங்கள் கைஸ். ஸ்பாட்டு மழை பெஞ்சதுனால எப்படி இருக்குன்னு மெயின்டைனே பண்ணாமல் ரொம்ப மோசமாயிருச்சு. போவதுக்கு இனி கப்பல் தான் விடணும் போல், அந்தளவுக்கு ஆகி போச்சு. அப்புறம் நம்ம மங்குனி கேங்ஸ் அண்ணா கிடக்குல. மங்குனி கேங்ஸ், சப்பனி கேங்ஸும் முடிஞ்சு போச்சு, சோழியே முடிஞ்சு போச்சு. மங்குனி கேங்ஸ் இருக்கானா? மொத்தம் நம்ம வாங்க டைம் அதில் 7 வாத்து உண்டு நம்மளுக்குன்னு. 7ல் இப்போது 5 தான் இருக்குது. 2 அணை என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வெளியில் வச்சுருந்தோம், அது ஏதோ வந்து நைட்டு பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக 2 நாள் தான் ஆச்சு, கோழி குஞ்சு 2 அணை வாங்கியிருந்தோம். அந்த 2 கோழி குஞ்சில் இப்போ இது மட்டும் தான் இருக்குது. இன்னொன்னையும் ஏதோ பிடிச்சிட்டு போயிருச்சு. இன்னும் 2 கோழி குஞ்சு, அந்த செடா கோழி குஞ்சு. ஆமாம், வெள்ளை கலர் தொப்பி மண்டையனும், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தொப்பி மண்டையனும் 2 அதுவும் செத்து போச்சு. அதான் சப்பனி கேங்ஸ், இது மங்குனி கேங்ஸ். ஆமாம், சுப்புனி சப்பனி வேறே மறந்து போய் செத்த ஒன்று. அதனால தான் சோகத்தில் நம்ம கன்றாகும் மொட்டை அடிச்சிட்டாரு. இனி ஒரு மீனும் சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேண்டிட்டு மொட்டை அடிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம கப்பீஸ் இருந்த இடத்த வந்து பாருங்க கைஸ், வெறும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் மீன் இருக்குதான்னு கூட தெரில, மீன் இல்லை. என்ன குட்டி மட்டும் இருந்தால் இருக்கும். இதெல்லாம் எப்படி குறையாமல் 20 பேர்கிட்ட மீனாக இருந்த பாக்ஸு.
ஒரு பாக்ஸ்லேயும் மீன் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த எல்லாத்தையும் இந்த நாரை வந்து தூக்கிட்டு போச்சு. மொத்தத்தில் மீனே இல்லை guys. சுத்தமாக இங்கெல்லாம் மீனே இல்லை எதுலேயுமே. மீன் இருக்குது, ஆனால் குட்டி குட்டி மீனாக இருக்குது. அது இருக்குதான்னு கூட தெரில. தண்ணி கூட மாற்ற முடியல குட்டி மீன்களாக இருக்குனால. என்ன ஆச்சு தெரியுமா, காலத்து 5 மணினா ஒரு நாரை வந்துடுது. நம்ம வாரமில்லையே ஒரு நாரை வந்து இருந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயே இருந்து ஒன்று தான் வந்து எல்லாம் கப்பீஸும் ஒவ்வொன்றா டெய்லி பிடிச்சி மொத்தத்தில் இப்போ கப்பீஸே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்த புஷ்பராஜ், ஸ்ரீவள்ளி, அப்புறம் ராமு, சோமு, அவங்க 4 பேர் இருக்கக்கூடிய டேங்க்லேயுமே நம்ம ராமு செத்து போயிட்டான். அப்புறம் நம்ம ஜானியை நம்ம கிளியராக விஷுவல் பண்ணலாம்னா அதனால நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வருது, சேனலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஜாமி யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதில் நம்ம ஜாமி இப்போ இல்லை, ஜானி மட்டும்தான் இருக்கான். ஜாமி என்ன ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க மீன் செத்து கிடக்கு. அப்புறம் பூனைக்குட்டி, அந்த பூனைக்குட்டிக்கும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த பூனைக்குட்டியுமே ஒரு நாள் அதுவும் செத்து போயிடுச்சு. பூனைக்குட்டி அந்த 2 வெள்ளை கோழி குஞ்சு ஒரே நாள் தான் செத்துச்சு. அது எதனால் செத்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ரூபியோட குட்டிகள். ஆமாம், அவள் சோகத்தில் இந்த மாதிரி பைத்தியம் ஆயிடுவா, பார்த்துக்கங்க கைஸ். அவன் ஏன் இப்போ காம்பவுண்டுக்கு மேலே இறங்கிக்கான்னு சொல்லிட்டா. நம்ம ரூபி வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு கீழே தான் குட்டி போட்டு வச்சுருந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கிவ் அவே கொடுக்கலான்னு தான் இருந்தோம். கடைசி அதையுமே யாரோ தூக்கிட்டு போயிட்டா. இந்த இடத்துல தான் கைஸ் ரூபி குட்டியெல்லாம் போட்டு வச்சுருந்தது. ஒரு 5 குட்டி பக்கம் இருக்கும். அவள் சோகமாகி இப்போ காம்பவுண்டுக்கு மேலே ஏறி சுற்ற ஆரம்பிச்சிட்டா. இந்த வழியாக தான் இவனும் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ரூபி பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ரூபி தேடி கண்டுபிடி. ரூபி இவன் தானே இவன் தானே எடுத்தான் சொல்லி இவன் தானே. சரி, தேடு கன்னியூ. ஓகே, பாய். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நிறைய விஷயங்கள் நம்ம இழந்திருக்கோம். இதுக்கப்புறம் லிஸ்ட்டில் வேறு எதுவும் இருக்கா? இதுக்கப்புறம் லிஸ்ட்டில் இல்லை. நம்ம இடமும் ரொம்ப நாசாயிருச்சு, மீனும் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட முன்னாடி. பழைய மாதிரி இதில் வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்படுங்க இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அங்கேயும் போய் வீடியோ எடுக்கலாம்னா ஃபுல்லுமே தோழி, போனோம்னா வலிக்கு சல்லுன்னு போயிடும். இந்த இடம் இப்படி இருக்கனால நம்மளுக்கு சோகம் மட்டும்தான். ஆனால் நம்ம வாத்துக்குட்டிகளுக்கு கொண்டாட்டம் தான். சுற்றி இங்கேருந்து அங்கே வர சுற்றுவானு, அங்கேருந்து இங்கே சுற்றுவானுவ. சில நேரம் பைத்தியமாகவே மாறிடுவாங்க. முட்டை என்ன முட்டை? ஏன்னா முட்டை ரப்பர் மாதிரி என்ன சொல்லுது உனக்கு? அது என்னது அப்போ? அது வேற என்னத்தோ. ரப்பரு முழிங்க இருந்தால் அருமையாக இருந்திருக்கும். கேட்ச். அடுத்து வாத்தில் ஒன்றா காணாது. இவன் கூட உள்ளதும் அப்படிதான். நைட்டு வெளியில் சுற்றிட்டு இருந்திருக்கான். அவன் எப்போவுமே 6 மணி ஆச்சுன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் கைஸ் வந்துருப்பான். காலத்தை வந்து பார்க்கும், அதையுமே காணல. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே அதுக்கு ரெக்கெல்லாம் இருக்குது பாருங்க. இதில் வச்சு தான் இதை பிடிச்சிருக்கு, தெரியுதா உள்ள. ஆக மொத்தத்தில் சுற்றி நம்மளுக்கு அடி மேலே அடி தான் உள்ளதே தவிர நம்ம வேறு எதுவும் பெருசாக பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? க்ளீன் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த ஸ்பாட்டில் இருந்து எல்லாமே நம்ம வாத்துக்குட்டிகளுக்கு புது கூடு எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் சீக்கிரமே. அப்போ அடுத்த ஃபுல் வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நாளைக்கு போகும். பை கைஸ். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இழந்துட்டோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த மறுபடியும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், புது மீன் எல்லாமே புதுசாக பண்ண போகிறோம். ஸோ அதோட அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.